ஏன்னா நாயகன் படத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த பம்பாய் அப்படின்னு காமிக்கும் போது ஃபுல்லாக நம்ம எம்ஜிஆர் ஸ்டுடியோவில் வந்து செட்டு போட்டு எடுத்ததா சொல்கிறாங்க. இப்படி செட்டு போட்டு எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா பிசி ஸ்ரீராம் அவர்கள் கேமரா. பிசி ஸ்ரீராம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கேமராமேன். அதாவது என்னன்னா இப்படி எடுக்கலாமா சார், எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புது விதமாக ட்ரை பண்ணுவார். அந்த புது விதமாக ட்ரை பண்ணுற காட்சிகள் தான் நம்ம பல படங்களில் வந்து பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி டைம்ல நாயகன் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சரண்யாவை கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல இருக்கிறதும் அந்த சரண்யாட்ட பேசிட்டு எனக்கு கணக்கு பரீட்சை நாளைக்கு படிக்கணும் அப்படின்னா சரி படி அப்படின்னா படுத்து தூங்கிடுவாரு. படுத்து தூங்கினோன்னா காலைல எழுந்துட்டு கதவை அப்படி திறந்த உடனே கமல் வந்து அப்படின்னுவார். அதாவது என்னன்னா சூரிய வெளிச்சம் மூஞ்சில் அடிக்குது. அப்படி அடிக்கும்போது அந்த மார்னிங் சன்லைட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும், கண்ணெல்லாம் கூசல். அதை கமல் சார் வந்து அவ்வளோ தத்ரூபமாக பண்ணுறார். விசாரித்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது மார்னிங் சன்லைட்டே இல்லை, பிசி ஸ்ரீராம் போட்ட லைட்டு அப்படின்னு. நைட்டு 2 மணிக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க. அது ஷூட் பண்ணும்போது பிசி ஸ்ரீராம் வந்து ஒரு லைட்டிங் பண்ணியிருக்காரு. பளிச்சுன்னு ஒரு லைட்டு அப்படி போட்டோன்னா அதான் சொல்லுவேன். அதாவது இரவை பகலாக காமிப்பது என்பது கேமராமேனுடைய ஒரு பெரிய கம்பச்சித்திர வேலை அப்படின்னாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதை விட ஒரு படி மேலே போய் அதை நான் எப்படி இன்னும் பகலாக்குறேன் பாரு அப்படின்னு கமல் சார் அங்கே நடிச்சிருப்பார்.